அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது வீடியோவில் கனடா சுற்றுலா விசா நன்மைகள் மற்றும் பாதகங்கள் என்ற தலைப்பில் விரிவாக பேசப் போகிறோம். கனடா சுற்றுலா விசா பெறுவது உலகின் மிக அழகான மற்றும் பல்துறை கொண்ட நாடுகளில் ஒன்றை காண வாய்ப்பளிக்கிறது. கனடாவின் பிரமாண்டமான இயற்கை காட்சிகள், பரபரப்பான நகரங்கள் மற்றும் பண்பாட்டு அனுபவங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளன. இருப்பினும் இந்த விசா பெறுவதற்கு பல நன்மைகள் இருக்கின்றன என்றாலும் அதற்கான சவால்களும் உண்டு. முதன்மையாக, கனடா சுற்றுலா விசா மூலம் இந்த நாட்டின் கங்கவர் இயற்கை அழகு மற்றும் நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ராக்கி மலைகள் மற்றும் நயாகரா அருவி போன்ற பிரபலமான இடங்கள் உலகின் சில மிக அழகான காட்சிகளை வழங்குகின்றன. இதற்கு பலமாக, டொராண்டோ, மான்ட்ரீல் மற்றும் வான்கூவர் போன்ற நகரங்கள் நவீனத்தன்மை மற்றும் பல்கலைக்கழக பண்பாட்டின் கலவையை வெளிப்படுத்துகின்றன. உலகின் சில மிக அழகான காட்சிகளை வழங்குகின்றன. இதற்கு பலமாக, டொராண்டோ, மான்ட்ரீல் மற்றும் வான்கூவர் போன்ற நகரங்கள் நவீனத்தன்மை மற்றும் பல்கலைக்கழக பண்பாட்டின் கலவையை வெளிப்படுத்துகின்றன. இது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை அனுபவிக்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த இடமாக அமைக்கின்றன. கனடாவில் குடும்பம் மற்றும் நண்பர்கள் உள்ளவர்களுக்கு இந்த சுற்றுலா விசா மிக முக்கியமான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்பது, விடுமுறைகளை கொண்டாடுவது. கனடாவில் குடும்பம் மற்றும் நண்பர்கள் உள்ளவர்களுக்கு இந்த சுற்றுலா விசா மிக முக்கியமான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்பது, விடுமுறைகளை கொண்டாடுவது அல்லது ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்வது போன்றவற்றில் இந்த விசா நெருக்கமான உறவுகளை பராமரிக்க உதவுகின்றது. மேலும், பன்முறை நுழைவுக்கு அனுமதி தரும் விசா 10 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் என்பதால் பலமுறை கனடாவுக்கு செல்ல விரும்புவோருக்கு பலமுறை விண்ணப்பிக்காமல் செல்ல வழியளிக்கின்றது. ஆனால், கனடா சுற்றுலா விசா பெறுவதில் சில சவால்களும் உள்ளன. விண்ணப்பிக்கும் செயல்முறை சிக்கலானதாகவும் நேரம் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடும். இதில் நிதி ஆதாரங்கள், பயண திட்டம் மற்றும் கனடா குடியிருப்பாளரிடமிருந்து அழைப்பு கடிதம் போன்ற பல ஆவணங்கள் அவசியமாகும். இந்த ஆவணங்கள் முழுமையாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும், ஏனெனில் எந்தவொரு தவறும் விண்ணப்பத்தின் தாமதத்திற்கு அல்லது மறுக்கப்படுதலுக்கு வழிவகுக்கலாம். சுற்றுலா விசா செயல்முறை நேரங்கள் நீண்ட நேரமாக இருக்கக்கூடும். குறிப்பாக விண்ணப்பதாரரின் நாட்டின் அடிப்படையில் இது சில வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். இது பயணத்தை நன்கு முன்னதாக திட்டமிட வேண்டியதற்காக சிலருக்கு சிரமமாக இருக்கலாம். மேலும், விண்ணப்பம் மறுக்கப்படும் ஆபத்து எப்போதும் உள்ளது. இது மனநிறைவில்லாததும் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய நிலை வந்தால் செலவானதாகவும் இருக்கும். மேலும், சில நேரங்களில் பயோமெட்ரிக் தகவல்களை முதிர்விரல், புகைப்படம் வழங்க வேண்டும் என்பது கூடுதல் சிரமமாக இருக்கும், குறிப்பாக பயோமெட்ரிக் சேகரிப்பு மையங்களிலிருந்து தூரமாக வாழ்பவர்களுக்கு. சுற்றுலா விசா மூலம் வேலை செய்வது அல்லது கல்லூரியில் படிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாலும் இந்த விதிமுறைகளை மீறுவது கனடாவிற்கான எதிர்கால நுழைவுக்கு தடை செய்யும் ஆபத்தானதுமான விளைவுகளை ஏற்படுத்தும். முடிவாக, கனடா சுற்றுலா விசா பல நன்மைகளை வழங்குகிறது. அதில் கனடாவின் அழகான இடங்களை ஆராய்வதற்கும் உங்கள் அன்பானவர்களுடன் மீண்டும் சந்திப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயம், இந்த விசா பெறுவதற்கான செயல்முறை சவால்களை சமாளிக்கவும் விசா விதிமுறைகளை பின்பற்றவும் முக்கியம். இந்த நன்மைகள் மற்றும் பாதகங்களை சரியாக ஆராய்ந்து கனடா பயணத்திற்கு தயார் செய்யலாம். விசா விதிமுறைகளை பின்பற்றவும் முக்கியம். இந்த நன்மைகள் மற்றும் பாதகங்களை சரியாக ஆராய்ந்து கனடா பயணத்திற்கு தயார் செய்யலாம். கனடா சுற்றுலா விசாவில் இருப்பவர் விதிமுறைகளை மீறி வேலை செய்தால், கல்லூரியில் படித்தால் அல்லது விசாவின் கால அவகாசத்தை மீறி நாடு தாண்டி தங்கியிருந்தால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இவ்வாறான விதிமுறைகள் மீறுதல் கனடாவின் குடிவரவு மற்றும் குடியிருப்பு சட்டங்களை பொருட்படுத்தாததாக கருதப்படும். இதனால் பல தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். 1. நாடு கடத்தல். சரியான அனுமதி இல்லாமல் வேலை செய்வது அல்லது கல்லூரியில் படிப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படலாம். இந்த நாடு கடத்தல் சீராக மற்றும் விரைவாக நடைபெறும். 2. சேவை முறைகள் விதிகள் மீறுதல். அத்தகைய விதிமுறைகள் மீறினால் நுகர்வோர் சேவை முறைகளில் HA, மோட், XUSAK, IRCC அவர்கள் மீதான சேவை முறை நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும். 3. நாள்பட்ட நுழைவு தடைகள். விதிமுறைகள் மீறியவர்கள் எதிர்காலத்தில் கனடாவுக்கு மீண்டும் நுழைய முடியாத நிலைக்கு ஆளாகலாம். இது குறிப்பாக வேலை அல்லது கல்விக்கான விசாக்கள் அல்லது புதிய சுற்றுலா விசாக்களுக்கு பாதகமாக அமையும். 4. குற்றச்சாட்டுகள். சில கடுமையான வழக்குகளில் பணம் சம்பாதிக்க விதிமுறைகளை மீறியவர்கள் சட்ட விதிமுறைகளின் கீழ் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்படலாம். இது கைதானம் மற்றும் தண்டனைகளுக்கும் வழிவகுக்கலாம். 5. சுயமாக நாடு விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம்.
கனடாவில் அவர்கள் மீதான விசா காலாவதியானவுடன் அல்லது விதிமுறைகளை மீறியதால் பிடிபட்டவுடன் விரைவாக நாட்டை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்படலாம். 6. புதிய விண்ணப்பங்கள் மறுக்கப்படுதல். புதிய விசா அல்லது குடியிருப்பு விண்ணப்பங்களை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். கனடாவில் இருப்பதற்கான எந்தவொரு சிறப்பான காரணம் இருந்தாலும் கூட அது மிக கடினமாகும். இதற்கிடையில் விசா விதிமுறைகளை பின்பற்றாமல் வெகுநேரம் கனடாவில் தங்கிவிட்டாலோ அல்லது உள்நாட்டில் பணியாற்றினாலோ அல்லது படித்தாலோ அடுத்தகட்ட பயணங்களுக்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் முழுமையான சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த விதிமுறைகளை தவறாமல் பின்பற்றுவது மிக முக்கியம். இன்னும் பல தகவல்களுக்கு பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும்.